இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்று பார்த்திங்கன்னா நம்ம ஏறுவது வரைக்கும் பார்த்துருந்தோம். அதற்கு பிறகு யார் யார் பிறந்தார்கள், எத்தனை வருஷம் வாழ்ந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஏரேத் 162, அதாவது பார்த்திங்கன்னா 162 வயசில் ஏனோக்கை பெறுகிறார். ஏரோது ஏனோக்கை பெற்ற பின்பு 800 வருஷம் வாழ்ந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுகிறார். அவர் பார்த்திங்கன்னா 962 வருஷம் வாழ்ந்து மரிக்கிறார். ஏனோக்கு பார்த்திங்கன்னா 65, அவர் 65 வயசு ஆகும்போது மெத்துசலாவை பெறுகிறார். மெத்துசலாவை பெற்ற பின்பு பார்த்திங்கன்னா 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்னா தேவனோட ஒரு ஐக்கியம், துதிப்பது, ஜெபிப்பது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, தேவனோடு பேசுவது, அதிகாலையில் எழுந்து தேவனை துதிப்பது, தேடுவது, அதுபோல் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார்னா அது அர்த்தம். ரொம்ப நெருங்கி பழகி கொண்டிருந்தார். ஒரு மனிதனோடு மனிதன் பழகுவது போல் பழகி கொண்டிருந்தார். அதுக்கு பிறகு தான் சஞ்சரித்தல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுகிறார். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு அவர் 365 வருஷம் உயிர் வாழ்கிறார். இறக்கலை, தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கும்போது காணப்படாமற் போய்விட்டார். அதாவது பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். கடவுள் பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மெத்துசலா 187 வயசாகும்போது லாமெக்கை பெறுகிறார். லாமெக்கை பெற்ற பின்பு 782 வருஷம் உயிர் வாழ்ந்து குமாரத்தையும் பெறுகிறார். 969 வருஷம் உயிர் வாழ்ந்து பின்னர் மரிக்கிறார். அவர் லாமெக்கு 182 வயசாகும்போது ஒரு குமாரனை பெறுகிறார். அதற்கு பிறகு கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார். நோவாவை பெற்ற பின்பு பார்த்திங்கன்னா லாமெக்கு 595 வருஷம் உயிர் வாழ்ந்து குமாரத்திலும் பெறுகிறார். சரிங்களா? இதற்கு பிறகு என்ன நடந்துன்றதை பார்ப்போம் நம்ம நாளைக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.